அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 8வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் நம்மளுடைய விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அப்படியே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. பேசியே காரியத்தை சாதிக்கக்கூடியவங்களாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசும்போதும் ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடியவங்களே இல்லை, வெளிப்படையாக பேசிடுவாங்க. இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு அப்படிங்கிறத மூஞ்சிக்கு முன்னாடியே பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுதான் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த விருச்சிகராசி அன்பரா தேல் மாதிரி கொட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் பேசுவாங்க. ஆனால் ரொம்ப வெளிப்படையானவங்க இந்த விருச்சிகராசி அன்பர்கள். இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, எந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இந்த விருச்சிகராசி அன்பர்களை பொறுத்த வரையிலும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த டைம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா எதிரிகளால் சின்ன சின்ன தொல்லைகள் இது நான் வரைக்கும் இருந்திருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா டென்ஷனாக இருந்திருப்பீங்க. இந்த வேலையை கரெக்டான டைமில் நம்மளால் முடிக்க முடியலையே, இப்படி எதிரிங்க கிட்ட நம்ம அவமானப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக இருந்திருப்பீங்க. அந்த டென்ஷன் எல்லாம் குறைந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பார்ட்னராக சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதிலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சின்ன சின்ன கடை வைத்திருக்கவங்க கூட இந்த மாதத்தில் அமோகமான லாபத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய பேச்சாற்றலும் உங்களுடைய சுறுசுறுப்பும் சிறப்பாக இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தை உங்களுக்கு தான். ஏன்னா இந்த டைமு உங்களுக்கு சாதகமான பலன் நிறைய அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிகராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு எப்பயுமே ஒரு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் நடக்கும். முடிந்தால் நீங்கள் எந்த ஒரு புதிய செயல் செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு முறை வழிபட்டுட்டு புதிதாக எந்த ஒரு செயல் தொடங்குறதா இருந்தாலும் செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த சூரிய பகவான் தைரிய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப தைரியமாக செயல்பட போகிறீங்க இந்த விருச்சிகராசி அன்பர்கள். உங்களுக்கு முன்பு இருந்த மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே திருப்திகரமாக இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த டைமு வரன் தேடினீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப பதட்டப்படாமல் இயல்பாக இருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். உடல் ஆரோக்கியத்தில் கூட ஒரு சிலருக்கெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் நுரையீரல் தொடர்பான பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. காற்றோட்டமான இடத்துல அதிகம் இருக்கிறதுக்கு பாருங்கள். இதற்கு இந்த நுரையீரல் தொற்று போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த விருச்சிகராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தை மாதம் நம்மளுடைய விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுவரை என்ன விஷயம்லாம் தடையாக இருந்ததோ அது எல்லாமே இந்த மாதத்தில் ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வேலையாகட்டும் எல்லாத்துலேயுமே இனி இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். சுயமாக தொழில் ஆரம்பிக்க நினைச்சவங்களாம் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த அனுமதியெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும்.
தாமதம் இல்லாமல் எல்லா செயலுமே இந்த டைமு கரெக்டான டைமில் நடைபெறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ வந்தாலும் கூட மகிழ்ச்சியும் கூடவே வர்ற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் அதிக அக்கறையாக இந்த டைம் இருங்க. ஏன்னா சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அவங்கள பற்றி ஒரு சிந்தனை இந்த டைம் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராது. நீங்கள் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிங்க. நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புதிய சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே இந்த டைமில் வெற்றியாகும். வங்கியில் கூட நீங்கள் பணம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கரெக்டான டைமில் வராமல் கொஞ்சம் தாமதமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் இந்த டைமு கிடைக்கும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் குறையும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் உங்களை பாராட்டுவாங்க. வாழ்க்கை துணையோட ஆதரவும் இந்த டைமு பரிபூரணமாக கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். உங்களுடைய செல்வாக்கு இந்த மாதத்தில் உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவலும் இந்த மாதத்தில் வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலர்லாம் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திக்கோங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பூமி நிலம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. அதற்கான முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு மனை வாங்குவதற்கான யோகம் இருக்குது. பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு நிலம் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இந்த டைம் பார்த்திங்கன்னா அது வாங்குவதற்கான ஒரு யோகமும் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே விலக ஆரம்பிக்கும். திருச்செந்தூர் முருகனை மட்டும் தவறாமல் வழிபட்டுட்டு வாங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் ரொம்ப யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால அனைத்திலுமே ரொம்ப நிதானமாக இருங்க. நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு வேலையிலையுமே பின் விளைவுகளை பற்றி யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய நல்ல வழிகள்லாம் இந்த மாதத்தில் பிறக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறார். கடந்த மாதத்தில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் இது எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். தொழில் நிறுவனம் நடத்திட்டு வரவங்க பணியாளர்கள் இந்த டைமு உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. வியாபாரத்தில் இருந்த தடைகளும் விலக ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த டைமு நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி மற்றவங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த மாதத்தில் வெற்றியாகும். ஒரு சிலர்லாம் புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. நீண்ட நாள் கனவு இந்த மாதத்தில் நிறைவேறும். ஆசைப்பட்ட இடத்தெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. வியாபாரத்தில் கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பழைய முதலீடு கூட இந்த டைமும் வருமானத்தை பெற்றுத்தரும். சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. குடும்பத்திலே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8, 9 ஆகிய தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்களாக தான் அமைந்திருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்துவார். நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த டைம் கிடைக்கும். பணியில் கூட உங்களுடைய சக பணியாளர்கள் இந்த டைமு உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. வியாபாரத்தில் இருந்த தடைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் இந்த டைமு கிடைக்கும். நேற்று இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சனையை இந்த மாதத்தில் முடிவுக்கு கொண்டுட்டு வருவீங்க. புதிதாக ஏதாவது டெபாசிட் செய்தீங்க அப்படின்னா அதிலலாம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே இந்த மாதத்தில் வெற்றியாகும். முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால உங்களுக்குன்னு
தனி ஒரு யோகமான காலமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய திறமை இந்த டைமு வெளிப்படும். எடுத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அது பல லாபத்தை பெற்றுத்தரும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீடு நிலம் இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். குடும்பத்திலேயே ஒரு நிம்மதி கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிணக்கெல்லாம் சரியாகி ரொம்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா வகையிலுமே இந்த மாதம் ரொம்ப யோகமான மாதமாக தான் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நாங்கள் தொடர்ந்து தருவோம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.